Hi, we all want to achieve our goals. ஆனால் எப்படி மோட்டிவேஷன் தான் நம்ம கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பிக்கஸ்ட் ஃபேக்டராக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலி இது கிடையாது. மோட்டிவேஷன்றது ஒரு டிரைவிங் ஃபேக்டர் தான். உங்களுக்கு இப்போது நீங்கள் டிமோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணால் மோட்டிவேட் பண்ணால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கோலை பண்ணுவீங்க, அவ்வளோதான். ஆனால் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு செல்ஃப் டிசிப்ளினும் கன்சிஸ்டன்சியும் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டன்சி இல்லாமல் நீங்கள் எந்த கோலையுமே அச்சீவ் பண்ண முடியாது. அது ஷார்ட் டேர்ம் கோலாக இருந்தாலும். ஒன் மோர் திங், மோட்டிவேஷன்லேயே 2 டைப்ஸ் ஆஃப் மோட்டிவேஷன் இருக்குது. ஒன்று எக்ஸ்ட்ரின்சிக், இன்னொன்று இன்ட்ரென்சிக். எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன்றது உங்களுக்கு மற்றவங்கள்ட்ட கிடைக்கிறது. லைக் கம்பெனியில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டைம்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவார்ட் தருவாங்க. அதுதான் எக்ஸ்ட்ரின்சிக் மோட்டிவேஷன். இது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து கிடைக்கலாம், ஃபேமிலிட்டேருந்து கிடைக்கலாம், யார்கிட்ட கிடைக்கலாம். ஆனால் இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன்றது உங்களுக்குள்ளே இருக்கிறது. இன்றைக்கி நான் இந்த கோல் செட் பண்ணியிருக்கேன், இதை நான் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட பண்ணுவீங்க, உங்கள் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்காண்டி அந்த விஷயத்தை பண்ணுவீங்க. ஸோ இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷன் தான் உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ட்ரென்சிக் மோட்டிவேஷனை இப்போவே உங்களுக்குள்ளே கல்டிவேட் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.